தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி நடக்கும் என்று சொல்லி தம்முடைய மரணத்தை குறித்து அவர் சுட்டிக்காட்டி பேசுகிறார். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒரு விலையேறப்பெற்ற ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பும்போது அந்த உதவிக்கு எவ்வளவு பண செலவு ஆகும் என்பதை யோசிக்கிறோம். சற்று அதிக செலவாகும் போது நாம் அந்த உதவியை செய்யாது விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுப்பது மகா பெரிய உதவி அல்லவா? இதன் காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருந்த அன்பு. பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டவராக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பாவ பரிகார பலியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். குமாரனாகிய தேவன் நம்மீது கொண்ட அன்பினாலே பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த உலகத்திலே ஒரு பாவமில்லாத மனிதனாக தோன்றினார். 33.5 வருஷம் அவர் இந்த உலகத்திலே ஜீவித்தார். இந்த அசுத்தம் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தேவகுமாரன் ஜீவித்தார் என்பது அதிசயம் அல்லவா? அவர் ஜீவித்து தான் தேவனுடைய குமாரன் என்பதையும் நிரூபித்து காட்டினார். கடைசியாக பிதாவின் சித்தத்தின்படி நம்மை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே 2 கள்ளரின் மத்தியிலே ஒரு கள்ளனைப் போல, பாதகரின் மத்தியிலே ஒரு பாதகனைப் போல குற்றமொன்றும் செய்திராத என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அந்த சிலுவை மரணத்தை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அவர் அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, சிலுவையை நமக்காக சகித்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். மரித்த கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நிச்சயமும் அவர் அருளுகிறார். ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர் அருளுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக நித்திய சந்தோஷத்திற்கும் நித்திய தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பாத்திரவான்களாக அவர்கள் ஜீவிக்கிறார்கள். நீங்களும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாகும். ஆமேன். நன்றி.